பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலுயா. தி எண்ட் ஆஃப் எர்த், பூமியின் முடிவு அல்லது உலகத்தின் முடிவு. பீட்டர், ஜேம்ஸ், ஜான் and Andrew asked him privately, place the Mount of Olives opposite the Jerusalem temple. What will be the sign of the end of earth? What will be the sign when all these things will be fulfilled? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா எருசலேம் ஆலயத்திற்கு முன் ஒலிவமலையில் உட்கார்ந்து கடைசி காலத்தை குறித்து கடைசியாக கேட்கிறார்கள். ஒலிவமலை உபதேசம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒலிவமலை உபதேசம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். All these are the beginning of sorrows. அனைத்தும் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு நற்செய்தியில் இது இருந்தாலும் ஆதியாகம காலத்திலிருந்து இந்த சோதனைகளும் வேதனைகளும் போதனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபிரகாம் ஆதியாகம் 12:25 ஆண்டவரை அழைக்கிறார், சர்வலோக நியாயாதிபதி, the judge of all the earth. முதல் அழிவுக்கு அடையாளம் நோவா பேழை. சோதோம் குமாராவுக்கு சவக்கடல், டெட் சி. ஆண்டவர் வருகை எப்போது? அநேகர் ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடப்பது, நாளேட்டில் படிப்பது, உள்ளூர் உலக செய்திகளை உள்வாங்கி மனித அறிவால் ஆய்வு செய்து ஆண்டவர் வருகையை அறிவிப்பது பல ஆண்டுகளாக நடக்கிறது. இதை கேட்டு அவர் இன்னும் வராத போது மக்கள் சோர்ந்து போய் நம்பிக்கை இழக்கிறார்கள். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வார்ஸ், ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ், நேஷன் அகேன்ஸ்ட் நேஷன், kingdom against kingdom, famines, pestilences, earthquakes, tribulation, hate one another, betray one another, false prophets, false Christs, deceivers and receivers. அன்றாடகம் உலகின் எங்கோ ஒரு பகுதியில் இவைகளெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதியாகம காலத்திலிருந்து அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் துல்லியமாக அவர் வருகையை குறித்து சொல்லியதை நாம் பார்க்க போகிறோம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மேத்யூ சாப்டர் 24:21, மத்தேயு 24:22. There will be great tribulation. Witnessing life, சாட்சியின் ஜீவியம். ஆக்ட் சாப்டர் 1:8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். You shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea
and Samaria and to the end of the earth. Verbal life. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். Matthew 24:14. மத்தேயு 24:16. This gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. The end will come. First, witnessing life. The second, verbal life. உலகம் முழுவதும் இது முழுமை பெறுகிற பொழுது வசனத்தின்படி வாழ வேண்டும் கிறிஸ்தவர்கள். நற்செய்தி அறிவிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். உலகம் முழுவதும் இது நிறைவேற்றப்படுகிற பொழுது ஆண்டவர் வருகை வரும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். He who endures to the end shall be saved. Matthew 24:13. 24:13. சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அப்போது முடிவு வரும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கடைசி வரை ரட்சிப்பை காத்து பரலோகம் செல்வர். பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பரலோகம். Salvation, sanctification and glorification. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரெட் சிக்னல் முடிந்தது. மிகுந்த உபத்திரவம் உண்டாகும். எல்லோ சிக்னல். சுவிசேஷம் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் வருவார். ப்ளூ சிக்னல். ரெட் சிக்னல் முடிந்தது. எல்லோ சிக்னல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ப்ளூ சிக்னல் சீக்கிரத்தில் வரப்போகிறார். குவாலிஃபிகேஷன் ஃபார் கிங்டம் ஆஃப் ஹெவன். முடிவு பரியந்தம் ரட்சிப்பில் நிலை நிற்பவனே பரலோகம் வர தகுதியுள்ளவன். இந்த மூன்றும் தான் முக்கியம். எவாஞ்சலைசேஷன், ட்ரிபுலேஷன், endures in salvation. இந்த மூன்றும் தான் முக்கியம். evangelization, tribulation, endures in salvation. இன்று உலகத்தில் சுமார் 230 தேசங்கள், தீவுகள் இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் தகவல்கள். 196 தேசங்கள் ஐக்கிய நாடுகளின் சங்கத்தில் அங்கம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஐக்கிய நாடுகள் மதவாரியாக ஆண்டுதோறும் அறிக்கை தாக்கல் செய்கிறது. சில கிறிஸ்தவ அமைப்புகளும் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆனால் அனைத்தும் மனிதர்கள் கணக்கெடுப்பின்படி தகவல் தருகிறது. உலகின் மூலை முடுக்கெல்லாம் சென்று கணக்கெடுப்பது கடினம். அடர்ந்த காடுகள், மலை பிரதேசங்களில், தீவுகளில் வாழும் மக்களை கணக்கெடுப்பது முடியாத காரியம். அடியேன் மிஷனரியாக இருந்ததால் சிறிய அனுபவம் உண்டு. மனித புள்ளி விவரம் தோராயமாக இருக்கும், துல்லியமாக இருக்காது. மனித புள்ளி விவரம் தோராயமாக இருக்கும், துல்லியமாக இருக்காது. ஆனால் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். கடந்த பல நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் பல்வேறு முறைகளில் சென்று கொண்டிருக்கிறது. மிஷனரிகள், உள்ளூர் ஊழியர்கள் மக்களை சந்தித்து நேரடியாக சுவிசேஷம் சொல்வது பர்சனல் எவாஞ்சலிசம். தனித்தாள் ஊழியம், டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், நூல்களை அச்சிட்டு கொடுப்பது, வானொலி வாயிலாக அறிவிப்பது, படக்காட்சி வாயிலாக பறைசாற்றுவது,
தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷம். நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக நற்செய்தியை அறிவிப்பது. கணினி, கைபேசி, சமூக வலைத்தளங்கள் மூலம் அனைத்து வேத செய்திகளையும் அனைத்து மொழிகளிலும் அனைவரும் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. படிப்பற்றவர்களுக்கு பரிசுத்த வேதத்தை கேட்க ஒலிநாடாம். செவித்திறனற்றோருக்கு பார்க்க ஒலி பேழை. பேச்சற்றோருக்கு செய்கை மூலம் சத்தியம். பல்வேறு மொழிகளில் வழிகளில் சுவிசேஷம் பறைசாற்றப்பட்டு வருகிறது. நற்செய்தி 4 திசைகளுக்கும் செல்கிறது. இன்று உலக திருச்சபைகள் எண்ணிக்கை 3,80,00,000. Today's the number of congregation in the world is 3,80,00,000. 3,80,00,000 திருச்சபைகள் உலகமெங்கும் இருக்கிறது. உலகில் உயிரோடு இருக்கிறவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் 1,80,00,000 பரிசுத்த வேதம் விற்பனையாகிறது. தேவ செய்தி அனைத்து செவிக்கும் சென்று விட்டது. ஆனால் சிந்தைக்கும் இதயத்துக்கும் செயலாக்கத்திற்கும் செல்ல நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ செய்தி அனைத்து செவிகளுக்கும் சென்று விட்டது. ஆனால் சிந்தைக்கும் இதயத்துக்கும் செயலாக்கத்திற்கும் செல்ல நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். வசனத்தின்படி சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கித்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்தில் இருக்கும். The highlights of the end of the earth. Matthew chapter 24, Mark chapter 13, Luke chapter 21. முன்னறிந்து கொள்ளுவதற்கு மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21, 3 அதிகாரங்கள் முன்னறிந்து கொள்வதற்காக. தானியேல், எசேக்கியேல், சகரியா 3 தீர்க்கதரிச நூல்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். Salvation and the gospel of the kingdom. ரட்சிப்பு, மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பு, பரலோக ராஜ்யம். Matthew chapter 24, 33. மத்தேயு 24, 33. இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். When you see all these things, know that it is near at the doors. Luke chapter 21, 31. லூக்கா 21, 31. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். When you see these things happening, know that the kingdom of God is near. Repent, kingdom of heaven. Matthew chapter 4, 17. மத்தேயு 4, 17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்ப போதனை. இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப போதனை மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம். பரமேறுவதற்கு முன்னும் அப்போஸ்தலர் 1, 3. பரமேறுவதற்கு முன்னும் Acts chapter 1 verse 3.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மனம் திரும்பு, ரிப்பன்ட், பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன். யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், மிஷினரிகள், ஊழியர்கள் அன்றிலிருந்து உலகம் முடிவு வரை ஊழிய உபதேசம் இந்த 2 வார்த்தை. ஊழிய உபதேசம் இந்த 2 வார்த்தை. பரலோகத்திலிருந்து மனுக்குலத்திற்காக இறக்குமதி செய்யப்பட்ட உன்னத வார்த்தை. பரலோகத்திலிருந்து மனுக்குலத்திற்காக இறக்குமதி செய்யப்பட்ட உன்னத வார்த்தை. வார்த்தை மாமிசமாகி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் பாவங்களை போக்குகிறவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக ஆட்சி செய்பவர். மனுக்குலம் மனந்திரும்பி நித்திய ராஜ்யம் வருவதற்காக வார்த்தையானவர் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இவ்வுலகிற்கு வந்தவர். மார்க் 13:10, மார்க் 16:15, மார்க் சாப்டர் 13:10 and 16:15. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். The gospel must first be preached to all the nations. He said to them, go into the world and preach the gospel to every creature. Luke chapter 24:47, லூக்கா 24:47-48. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்கள் 1:8. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்து 12 சீடர்கள் பவுல், பர்னபாஸ், மார்க்கு, சீலா, தீமோத்தேயு, தீத்து என்று ஏராளமான ஊழியர்கள், மிஷினரிகள் எருசலேம் துவங்கி உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகளாக 4 திசைகளிலும் நற்செய்தி அறிவித்து வருகிறார்கள். ஆகவே அவருடைய வருகை தேவனால் திட்டமிட்டபடி சீக்கிரம் வரப்போகிறார். வருவதற்கான அடையாளத்தை, ஆதாரத்தை அன்றாடகம் நமது தேசத்தில், உலகில் நடப்பதை பார்க்கிறோம். நடப்பு செய்தியை பேசிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை. நடப்பு செய்தியை பேசிக்கொண்டு இருப்பதில் பிரயோஜனமில்லை. அவர் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை ஆகாயத்தில் சந்திக்க ஆவிக்குரிய அருகதை உள்ளதா? நித்திய வாழ்வு பெற நித்தமும் சத்தியத்தின்படி வாழ்கிறோமா? அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? அவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறோமா? காரணம், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள் பிரளயம் போல பெருகிவிட்ட காலம். மக்களை அழித்து கொண்டிருக்கும் காலம். நல்ல போதனை கிடைப்பது அபூர்வம். கிடைத்தாலும் நம்ப ஆளில்லை. நல்ல போதனை கிடைப்பது அபூர்வம். கிடைத்தாலும் நம்ப ஆளில்லை. மத்தேயு 24:23-26. Matthew chapter 24:23-26. இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். லூக்கா 21:8. லூக் சாப்டர் 21:8. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். வஞ்சித்தல், ஏமாற்றுதல், கூட்டம் சேர்த்தல், புரட்டு உபதேசம், பொய் பேசுதல், புகழ் பெறுதல், காணிக்கை கேட்டல், ஊழியம் வாணிபம் போல மாறிக்கொண்டு வருகிறது. ஊழியம் வாணிபம் போல மாறிக்கொண்டு வருகிறது. பணத்தை மையமாக கொண்டு ஊழியம். பிசாசு அநேகரை அழித்து கொண்டு இருக்கிறான். உலகின் பிரபலமான ஊழியர்கள் தொழில் அதிபர்கள் போல் இருப்பதை பார்க்கிறோம். கேட்டால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வார்கள். பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று முழங்குவார்கள். பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று முழங்குவார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பார்கள். மார்க் 13:32-33. மார்க் சாப்டர் 13:32 and 33. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. ஆண்டவர் அறிவிக்காததை, வேதத்தில் வெளிப்படுத்தாததை, தீர்க்கதரிசிகள் சொல்லாததை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். தேவனுக்கும் வேதத்துக்கும் விரோதமானது. அவர் வருகையின் ஆண்டு, மாதம், நாள், இடம் அறிவிப்பது தவறு. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட கிறிஸ்தவத்தில் சிலர் குழப்பம் செய்கிறார்கள். அந்தி கிறிஸ்து ஆவி உள்ளவர்கள். ஆண்டுதோறும் இந்த அநியாயம் அரங்கேறி கொண்டு வருகிறது. பிசாசின் தந்திரம். நம்புகிற கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை இழந்து போய் தேவனை விட்டு விலக வாய்ப்பு உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. Deuteronomy chapter 29:29. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே தலைப்பு செய்தி, ஊழியக்காரர்களுக்கு தலைபோல செய்தி. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். The secret things belong to the Lord our God, but those things which are revealed belong to us and to our children forever, that we may do all the words of this law. தேவ வார்த்தைக்குத்தான் முக்கியம், மனித வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. Matthew chapter 24:30-31. மத்தேயு 24:30-31. மனுஷகுமாரனுடைய அடையாளம்
வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். மனுஷகுமாரன் மகிமையோடும் வல்லமையோடும் எக்கால சத்தத்தோடும் தூதர்கள் சூழ வருவார் சபையை எடுத்துக்கொள்ள. மனுஷகுமாரன் மகிமையோடும் வல்லமையோடும் எக்கால சத்தத்தோடும் தூதர்கள் சூழ வருவார் சபையை எடுத்துக்கொள்ள. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், ஒருவர் கைவிடப்படுவர். Matthew chapter 25, 1 and 2. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 10, 11, 12. அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் காத்திருந்தார்கள். ஆனால் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரம் அவர் வந்தவுடன் அவருடன் போய்விட்டார்கள். இமை பொழுதில் இது நடக்கும். மற்றவர்கள் கர்த்தாவே, கர்த்தாவே என்று கத்தியும் உங்களை அறியேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் வருகையை யாரும் அதிகமாக பேசவில்லை. சில ஊழியர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்போர் சிலர் மாத்திரமே. இப்போது கடைசி காலத்தில் இருக்கிறோம். வசனம் வலியுறுத்துகிறது, நோவாவின் காலத்தில் நீதிமானாகிய நோவா எவ்வளவோ சொல்லியும் யாரும் உணரவில்லை. தேவ வார்த்தையை, எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நோவா நீதிமான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினான், அதன்படி செய்தான். ஆண்டவர் நோவா குடும்பத்தாரை காப்பாற்றி மற்றவர்களை அழித்து போட்டார். நோவா சுமார் 100 ஆண்டுகள் எச்சரித்தும் உலகில் ஒருவனும் கேட்கவில்லை. ஆதாரம் ஆதியாகமம் 5:32, 7:5-6. 100 ஆண்டுகள் நோவா எச்சரித்தும் உலகில் ஒருவனும் கேட்கவில்லை. 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து செய்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் கிடைத்த ஆத்துமா 120 பேர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் 3.5 ஆண்டுகளில் கிடைத்த ஆத்துமா 120 பேர். முதலாவது உலகத்தை அழிக்கிற பொழுது நோவா 100 ஆண்டுகள் பிரசங்கிக்கிறான். அவன் குடும்பத்தில் உள்ள 8 பேர்
இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் 120 பேர். எபிரேயர் 13:8 14. Hebrew chapter 13, 8 and 14. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். Hebrew chapter 10, 36, 37. எபிரேயர் 10, 36, 37. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Yet a little while and he is coming will come and will not tarry. பிலிப்பியர் 3:18, 3:18. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். தேவ துரோகிகள், வேத விரோதிகள். 19, 20, 21, 3 வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். They are the enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who set their mind on earthly things. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. For our citizenship is in heaven. அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From which we also eagerly wait for the Savior, the Lord Jesus Christ. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 1:10, 1 தெசலோனிக்கேயர் 2:11, 12, 19. இனி வரும் கோபாக்கினையென்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:13, கொலோசையர் 3:4, 1 Thessalonians 3:13, கொலோசியன்ஸ் 3:4. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டில் மேசியா வருவார், இஸ்ரவேலுக்கு இரட்சகர் வருவார், எதிர்பார்த்த ராஜா வருவார். மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எழுதியிருந்தும் அநேகர் நம்பவில்லை.
இஸ்ரவேலர்கள் இன்னும் மேசியா வரவில்லை என்று நம்பாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்ற காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் வந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவை சென்றார், சாத்தானை வென்றார், உயிர் நீத்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், உலகுக்கு உணர்த்தினார், உன்னதத்துக்கு ஏறினார். அதுபோல மணவாளர் இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை அழைத்து செல்ல ஆதியாகமும் ஏனோக்கிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வரை யோவானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். காதற்றவர்களாய், ஆவியானவர் வார்த்தையை கேட்காதவர்களாய் இருக்கிறார்கள். 1 பேதுரு 4:17-18 மறந்து விடாதீர்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? 90% ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள், 90% ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், மரணத்திற்கொப்பான மரணம், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுவது எதற்கு? பரலோக வாழ்வுக்காக, நித்திய ஜீவனுக்காக. நம்பி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு பரலோகம் போவார்கள். நம்பாமல் ஆயத்தப்படாதவர்கள் நரகம் போவார்கள். விசுவாசிகள், மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். Be faithful until death, I will give you the crown of life. விசுவாசிகள், மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஊழியர்கள், மரண பரியந்தம் ஊழியத்தில் உண்மையாயிரு, நான் உனக்கு நீதியின் கிரீடத்தை தருவேன். Believers, beloved believers, be faithful until death, I will give you the crown of life. Beloved co-servants of God, be faithful in your ministry until death, I will give you the crown of righteousness. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உலக முடிவும், மனித முடிவும், சாத்தான் முடிவும் எங்கள் ஆண்டவருடைய வெளிப்பாட்டு வார்த்தைகள் மூலமாக புதிய ஏற்பாட்டை மையமாக வைத்து, பழைய ஏற்பாட்டையும் பக்க துணையாக வைத்து இந்த பாடத்தை படித்தோம் சுவாமி. உம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. 90% கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் உமக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடமையா. ஊழியக்காரர்கள் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்தால், மரண பரியந்தமும் அவ்விதமாக இருந்தால் நீதியின் கிரீடமையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.